இந்திய அணியின் பயிற்சியாளராக 42 வயது கௌதம் கம்பீர் 2024 ஜூலை 9 அன்று நியமிக்கப்பட்ட போது பலருக்கும் அவருடைய திறமை மீது சந்தேகம் இருந்தது என்னவோ உண்மைதான். ஒரு கேப்டனாக IPL கோப்பைகளை வென்றிருக்கலாம். ஆலோசகராகவும் கொல்கத்தா அணி 2024 IPL கோப்பையை வெல்ல உதவி இருக்கலாம். ஆனால் இந்திய அணியை வழிநடத்த அவருடைய ஆக்ரோஷ குணமும் வழிமுறைகளும் உதவுமா? அவரால் வீரர்களை சரியாக வேலை வாங்க முடியுமா? ICC கோப்பைகளை வெல்ல முடியுமா? கோலி, கும்ப்ளே முட்டிக்கொண்டது போல இந்திய கேப்டன்களுடன் கம்பீரும் மோதிக்கொள்வாரா போன்ற பல கேள்விகள் எழுந்தன. டிசம்பர் 2027 வரை இந்திய ஆடவர் அணியின் பயிற்சியாளராக கம்பீர் தொடர்வார் என்று BCCI அப்போது கூறியிருந்தது. 2022-2023 IPL போட்டிகளில் லக்னோ அணியின் ஆலோசகராக கம்பீர் இருந்தார். அந்த 2 ஆண்டுகளும் லக்னோ அணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றது. நவம்பர் 2023 கல்கத்தா அணியின் ஆலோசகராக கம்பீர் நியமிக்கப்பட்டார். உடனே 2024 IPL போட்டியை கொல்கத்தா வென்றது. ஒரு வீரராக கம்பீரின் சாதனை இன்னும் பெரியது. 2007 T20 உலகக்கோப்பை, 2011 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளின் இறுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியா சார்பாக கம்பீர் தான் அதிக ரன்களை எடுத்திருந்தார். 2012, 2014 கொல்கத்தா அணி IPL கோப்பைகளை வென்றபோது கம்பீர் தான் கேப்டன். இந்திய அணியின் பயிற்சியாளராகும் முன்பு ஒரு நிகழ்ச்சியில் கம்பீர் பங்கேற்றார். அப்போது இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்ல ஒரு பயிற்சியாளராக நீங்கள் உதவுவீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கம்பீர், இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருப்பதை விடவும் பெரிய கௌரவம் என்ன இருக்க முடியும்? 140 கோடி இந்தியர்களின் சார்பாக நீங்கள் பங்களிக்கிறீர்கள். இந்தியாவுக்கு பங்களிக்கும் போது அதைவிட பெரிதாக வேறு என்ன இருந்துவிட முடியும் என்று கூறி அனைவரையும் புல்லரிக்க செய்தார். கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராகும் முன்பு உண்மையிலேயே உலகின் முன்னணி அணியாக 3 வகை கிரிக்கெட்டிலும் இந்தியா திகழ்ந்தது. 2023 ஒருநாள் உலகக்கோப்பையில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்திய அணி 2024 T20 உலகக்கோப்பையை அப்போதுதான் வென்றிருந்தது. அதன் பிறகு டிராவிட் பதவி விலக கௌதம் இந்திய அணியின் பயிற்சியாளரானார். மேலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 முறையும் இந்திய அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. எனவே இந்திய அணியில் கௌதம் கம்பீர் பெரிதாக மாற்றம் செய்யாமல் அப்படியே கொண்டு போனாலே போதும் என்கிற நிலைமைதான் இருந்தது. 20 மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் எத்தனை மாற்றங்கள் இந்திய அணியில் நிகழ்ந்திருக்கின்றன. கம்பீர் வருவதற்கு முன்புதான் T20 அணியிலிருந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஆகிய 3 ஓய்வு பெற்றிருந்தார்கள். டெஸ்ட் அணியும் பல மாற்றங்களுக்கு தயாராக இருந்தது. கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளரான பிறகு யாருமே எதிர்பாராத 2 விஷயங்கள் நடைபெற்றன. எப்போதும் இல்லாத அளவு இந்திய டெஸ்ட் அணி மோசமான நிலையை அடைந்திருந்தது. இந்திய ஒருநாள் T20 அணிகள் ICC கோப்பைகளை வென்றிருந்தன. டெஸ்டில் ஒரே ஒரு ஆறுதல் இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரை 2-2 என சமன் செய்ததுதான். 2 வெற்றிகளும் பும்ரா விளையாடாத போது கிடைத்தவை. கம்பீர் பயிற்சியாளரான பிறகு விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார்கள். சொந்த மண்ணில் எப்போதாவது தோற்கும் இந்திய அணி, 12 ஆண்டுகளாக சொந்த மண்ணில் தோல்வி என்றாலே என்னவென்று தெரியாத இந்திய அணி கம்பீர் வந்த 1 ஆண்டுக்குள் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்காவிடம் சொந்த மண்ணிலேயே முழுமையாக தோற்று அதிர்ச்சி அளித்தது. இதனால் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போல இந்திய அணியிலும் டெஸ்டுக்கு ஒரு பயிற்சியாளர், வெள்ளைப்பந்து ஆட்டங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுந்தது. ஆனால் கம்பீர் மீது BCCI கை வைக்கவில்லை. டெஸ்டில் கம்பீர் சொதப்பினாலும் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் இந்திய அணியை எப்போதும் ராஜாவாக பார்க்க வைத்தார். கம்பீர் வந்த பிறகுதான் இந்திய அணி சாம்பியன்ஸ் கோப்பை, ஆசிய கோப்பை, 2026 T20 உலகக்கோப்பை போன்ற பெரிய போட்டிகளை வென்றது. இது மட்டுமல்லாமல் அனைத்து T20 தொடர்களையும் அசால்ட்டாக வென்று காண்பித்தது. ஒரு காலத்தில் எப்படி ஆஸ்திரேலிய அணி இருந்ததோ அப்படி ஆதிக்கம் செலுத்துகிறது இந்திய அணி என்று கிரிக்கெட் நிபுணர்கள் மெச்சுகிறார்கள். இதற்கான பாராட்டை நாம் கம்பீருக்கு அளிக்க வேண்டும் தானே.
அதே சமயம் டெஸ்ட் தொடர்களின் தோல்விகளுக்கு இந்திய கிரிக்கெட் சமூகம் கௌதம் கம்பீரையே வில்லனாக பார்த்தது. ஆடுகளத்தின் தன்மையில் தலையிடுதல், தவறான வீரர்கள் தேர்வு என பல குற்றச்சாட்டுகளை கம்பீர் சுமக்க வேண்டியிருந்தது. இன்னும் கூட ஆறாத காயம் என்றால் சொந்த மண்ணில் ஏற்பட்ட தோல்விகள் தான். சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரும் 2024 முதல் ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்திய T20 அணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். இந்திய T20 அணியை பார்த்து மற்ற அணிகள் மிரள்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கு முன்பு ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிடும் ஓர் அருமையான சூழலை உருவாக்கி இருந்தார்கள் என்றாலும் தங்களுடைய பாணியில் அணியை வலுவாக கட்டமைத்தார்கள் சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரும். ரிஷப் பந்த், ரிங்கு சிங், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரின் தேவையும் பங்களிப்பும் இல்லாமலேயே இந்திய அணி இத்தனை பலமாக இருக்கிறது என்றால் அதற்கான திட்டமிடல்களும் பயிற்சிகளும் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அணி வீரர்களிடம் கம்பீர் கொண்டு வந்துள்ள முக்கியமான மாற்றம், சாதனைகளை எட்டுவதற்காக அணியில் விளையாட வேண்டாம், அணியின் நலனுக்காக விளையாடுங்கள், அதுவே முக்கியம் என்பதுதான். இதற்கு ஒரு உதாரணமும் கூறுகிறார் கம்பீர். T20 உலகக்கோப்பையை வென்ற பிறகு அவர் அளித்த பேட்டியில் கூறிய போது, கடைசி 3 ஆட்டங்களில் 97, 89, 89 என ரன்கள் எடுத்தார் சஞ்சு சாம்சன். நீங்கள் தனிப்பட்ட சாதனைகளை, அதாவது சதமடிக்க வேண்டும் என்று நினைத்து விளையாடி இருந்தால் இந்திய அணியால் 250 ரன்களை எட்டி இருக்க முடியாது. தனி மனித சாதனைகளை ஊடகங்களும் கொண்டாட வேண்டாம், அதற்கு பதிலாக கோப்பைகளை கொண்டாடுங்கள். ஓர் அணியின் முக்கிய நோக்கமே கோப்பைகளை வெல்லுவதுதான். அதிர்ஷ்டவசமாக இந்த விஷயத்தில் நானும் சூரியகுமாரும் ஒரே அலைவரிசையில் உள்ளோம் என்று கூறினார் கம்பீர். இந்திய அணி பெரிய ஸ்கோரை அடைய வேண்டும் என்றால் ஒரு வீரர் தன்னலத்தை கைவிட்டு அணிக்காக விளையாடும் போதுதான் நடக்கும். இந்திய அணியில் எல்லோரும் இதே எண்ணத்தை கொண்டிருப்பதால் தான் பல சாதனைகளை இந்திய அணியால் படைக்க முடிகிறது என்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த பயிற்சியாளர் என்கிற பெயரை அவர் இப்போது எடுத்துள்ளார். இந்திய அணியின் எந்த பயிற்சியாளரும் 2 ICC கோப்பைகளை வென்றதில்லை. அந்த பெருமை கௌதம் கம்பீருக்கு மட்டுமே உள்ளது. அதனால் அவருக்கு உரிய பாராட்டுகளையும் கௌரவத்தையும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் அவருக்கு வழங்க வேண்டும். நன்கு விளையாடி வந்த சஞ்சு சாம்சனை சிறிது காலம் அலைய விட்டது, சுப்மன் கில்லுக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்தது, ஜிதேஷ் சர்மாவுக்கு வாய்ப்பளித்தது என்று தான் செய்த தவறுகளை உடனடியாக திருத்திக் கொண்டார் கம்பீர். அதே சமயம் ஓரங்கட்டப்பட்டிருந்த வருண் சக்கரவர்த்திக்கு மீண்டும் வாய்ப்பளித்து நம்பர் 1 T20 பந்து வீச்சாளராக மாற்றிய பெருமையும் கம்பீருக்கே உண்டு. எந்த ஒரு வீரர் சரியாக விளையாடாமல் போனாலும் அவரை அணியிலிருந்து உடனே நீக்காமல் தோனி போல தொடர்ந்து வாய்ப்பளித்து மீட்டு கொண்டு வந்ததையும் இங்கே குறிப்பிட வேண்டும். இறுதிச் சுற்றில் கூட பலரும் கோரிக்கை வைத்ததை கண்டுகொள்ளாமல் அபிஷேக் சர்மாவையும் வருண் சக்கரவர்த்தியும் விளையாட வைத்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் கம்பீரின் சாதனைகள் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. அவருடைய வெள்ளைப்பந்து சாதனைகளை பொருட்படுத்தாமல் டெஸ்ட் அணிக்கு வேறொரு பயிற்சியாளரை BCCI நியமித்தாலும் அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் 2 ICC கோப்பைகளை வென்று இந்திய அணியின் சிறந்த பயிற்சியாளர்களில் ஒருவர் என்று பெயரெடுத்துள்ள கம்பீரின் இந்த சாதனைகளை வரலாறு மறக்காது.